ஒரு காலத்துல வேலை தேடணும்னா பேப்பர்ல விளம்பரம் பார்க்கணும், இல்லனா கம்பெனியா ஏறி இறங்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த சின்ன போன் ஒரு மிகப்பெரிய அலுவலகமாவே மாறிடுச்சு. வீட்டோட ஒரு மூலையில உட்காந்துட்டு உலகம் முழுக்க இருக்கிறவங்க கிட்ட பிசினஸ் பண்ற வசதியே இது தந்திருக்கு. ஆனா இந்த செல்போன் நம்ம வேலையை சுலபமாக்குதா இல்ல நம்ம நிம்மதியை திருடுதா? வாங்க பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா செல்போன் இன்னைக்கு பல கோடி பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. ஆன்லைன்ல பொருள் விற்கிறவங்க, யூடியூபர்கள், ஃப்ரீலான்சர்ஸ்னு புது வகையான வேலை வாய்ப்புகளை இது உருவாக்கி இருக்கு. சிறு தொழில் பண்றவங்க வாட்ஸ்அப் மூலமாவே தங்களோட பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. முக்கியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ரிமோட் ஒர்க் முறையில வேலை செய்யும் போது நாம எங்க இருந்தாலும் நம்ம வேலையை தடையின்றி பார்க்க முடியுது. மீட்டிங்கள்ல கலந்துக்கிறதுல இருந்து முக்கியமான ஃபைல்களை அனுப்புறது வரைக்கும் அத்தனையும் விரல் நுனியில நடக்குது. படிக்காதவங்க கூட ஆப் மூலமா டாக்ஸி ஓட்டுறது, டெலிவரி பண்றதுன்னு ஏகப்பட்ட சுயதொழில் வாய்ப்புகளை செல்போன் தந்திருக்கு. ஆனா இதுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வேலை நேரம், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம். ஆனா இப்போ ராத்திரி 10 மணிக்கு கூட பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் இல்லனா மெயில் வருது. போன் நம்ம கூடவே இருக்கிறதுனால நாம எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அழுத்தமான மனநிலை உருவாகுது. இதனால குடும்பத்தோட செலவு பண்ற நேரமும் நம்மோட ஓய்வு நேரமும் முழுமையா பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்லி தெரியாத இடங்கள்ல முதலீடு பண்ணி பல பேர் ஏமாந்து போறதையும் நம்ம பாக்குறோம். செல்போன் நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு ஏணி மாதிரி. அந்த ஏணியில ஏறி மேல போங்க, ஆனா அங்கேயே தங்கிடாதீங்க. வேலை நேரத்துல முடிச்சிட்டு போனை தூர வைக்க பழகுங்க. அப்போதான் உங்க வருமானமும் உயரும், வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்.